துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். ரித்து அக்கா, நீங்களா? அரவிந்த் மாம்ஸ்? ஆமா நிமி, நான் தான். ஏன் என் தங்கச்சியோட பிறந்த நாளுக்கு நான் வரக்கூடாதா என்ன? அக்கா, நீங்களா என்கிட்ட பேசுறது? ஆமா நிமி, நான் தான் பேசுறேன். உன்னோட அக்கா ரித்து அக்காவா பேசுறேன். இல்ல அக்கா, உண்மையாவே நீங்க தான் என்கிட்ட பேசுறதா? நிஜமா தான் நிமி, நான் தான் பேசுறேன். உன் அக்காவா பேசுறேன். நீ என்ன மன்னிப்பியா? ஐயோ அக்கா, நீங்க என்னக்கா என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க நீங்க வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு? உன் பெரிய மனசு இதுலயே தெரியுது. நான் என்ன தப்பு பண்ணல, எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்ல. உன் மனசை நான் எவ்வளவு நோக்கடிச்சிருக்கேன் நிமி. என்ன மன்னிச்சிரு நிமி. அக்கா ப்ளீஸ் சொன்னா கேளுங்கக்கா. நீங்க அழாதீங்கக்கா, அழக்கூடாது. நீங்க இந்த மாதிரி டைம்ல இப்படியெல்லாம் அழக்கூடாது. சொன்னா கேளுங்கக்கா. இல்ல நிமி, நான் உன்னை எப்படியெல்லாம் நோக்கடிக்க கூடாதோ அப்படியெல்லாம் உன்னை நோக்கடிச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிரு நிமி. இப்ப கூட உனக்கு என் மேல எந்த கோபமும் இல்லாம என்ன அக்கா அக்கான்னு வாய் நிறைய கூப்பிடுற பத்தியா? ஐயோ அக்கா, நீங்க என்னோட அக்கா, நான் அப்படிதான் கூப்பிடுவேன். எனக்கு எதுக்கு உங்க மேல கோபம் வரப்போகுது? அதெல்லாம் எனக்கு எந்த கோபமும் கிடையாது. ப்ளீஸ்க்கா நீங்க அழாதீங்க, சொன்னா கேளுங்கக்கா. இல்ல நிமி, நீ சொல்லு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு நிமி. நீ என்ன மன்னிச்சா மட்டும்தான் எனக்கு என் குற்ற உணர்ச்சியிலேருந்து நான் வெளியில வர முடியும். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு நிமி. ஐயோ அக்கா, நீங்க தப்பே பண்ணல. நீங்க தப்பு பண்ணியிருந்தா நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு. நீங்க என்னக்கா தப்பு பண்ணீங்க? அதெல்லாம் நீங்க எந்த தப்பும் பண்ணல. அக்கா அழாதீங்கக்கா, பாப்பாக்கா ஆகாதுக்கா. ப்ளீஸ் சொன்னா கேளுங்கக்கா. நீங்க இந்த டைம்லலாம் இப்படி அழக்கூடாது, இப்படி மனசு வருத்தமும் படக்கூடாது. நீங்க இப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்க்கா. சொன்னா கேளுங்கக்கா, அழாதீங்க. ரித்துமா, அவதான் சொல்றான்ல, அழாதம்மா, இந்த மாதிரி டைம்ல அழக்கூடாது. நீ சொல்றது கரெக்ட் தான். சொன்னா கேளு. ஆமா ரித்துமா, சொன்னா கேளுங்க, அழாதீங்க. இல்லைண்ணா, நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் நிம்மியை ரொம்ப 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 காயப்படுத்திருக்கேன். நிம்மியை எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் நான் பேசியிருக்கேன். அவளை நான் இப்படி பேசிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா அவ என் மேல எந்த கோபமும் இல்லாம வருத்தமும் இல்லாம இப்ப நான் வந்து நின்னதும் என்னை ஓடி வந்து அக்கான்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிட்டான். அதுதான் உண்மையான பாசம். நீயும் அவன் மேல உண்மையான பாசம் தான் வச்சிருக்க. ஆனா சில சூழ்நிலைகளால நீ அப்படி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்ட, அவ்வளவுதான். மற்றபடி நீ உன் மனசறிஞ்சுல எதுவும் பண்ணல. சொன்னா கேளு, ஃபீல் பண்ணாதீங்க. நிம்மி, உனக்கு உண்மையாவே என் மேல கோவம் இல்லைல்ல? உனக்கு என் மேல எதனா கோவம் இருந்தா இந்த அக்காவை 4 அடி கூட அடிச்சுக்க. ஆனா நீ இனிமே என்கிட்ட பேசாமலாம் இருக்காது. நான் இப்பவே நிறைய தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட பேசாம இருந்து நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் நிம்மி. நீ இனிமே என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாத. நான் என்னால இருக்க முடியாது. ஐயோ அக்கா, எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லக்கா. இங்க பாருங்க, நான் சொல்றேன்ல, எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல, வருத்தமும் இல்லக்கா. என்ன சொல்லணும்னா சந்தோஷமா இருக்கேன்க்கா. இப்ப நீங்க என்கிட்ட பேசுறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. உனக்கு தான் என் மேல கோவம் இல்லைல்ல? ஏன் இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள்னு என்கிட்ட சொல்லல? அது வந்துக்கா, எனக்கு தெரியும். நான் உன்னை ரொம்ப வருத்தமும் வேதனையும் பட வச்சுட்டேன். அதனாலதான் நீ உன்னோட பிறந்த நாளுங்கிறதே மறந்துட்டேன், அப்படிதானே? அது மட்டும் இல்ல, நீ நம்ம வீட்டுல இருந்தா நான் உன்னை பார்த்து டென்ஷன் ஆவேன். அதனால எனக்கு எதனா பாதிப்பு வந்துடும் தானே நீ கிளம்பி சாந்தி அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமாக்கா, உங்களுக்கு என்னை பார்த்தா பிடிக்கலல்ல, நீங்க என்கிட்ட பேசவும் மாட்டீங்களா? எனக்கு மனசு வருத்தமா இருந்ததுக்கா. நீங்க என்ன திட்டினா கூட நான் ஏத்துப்பேன். ஏன் நீங்க நான் எத்தனை அடி அடிச்சா கூட ஏத்துப்பேன்க்கா. ஆனா நீங்க என்கிட்ட பேசாம இருந்தீங்களா? நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கோம், இருந்தும் நீங்க என்கிட்ட பேசலன்னும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததுக்கா. அதான் மனசு சரியில்லைன்னு அம்மா வீட்டுக்கு வந்தேன்க்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா. பைத்தியக்காரி, நானடி உன்னை மன்னிக்கணும், நீ தாண்டி என்ன மன்னிக்கணும். நான் மட்டுமாடி உன்கிட்ட பேசாம இருந்தேன்? எனக்காக அரவிந்தும் உன்கிட்ட பேசல தானே? அதையும் உன்னால தாங்கிக்க முடியல தானே? சே, நீ அரவிந்த் மாம்ஸ்னு எவ்வளவு ஜாலியா இருப்ப. நான் உங்க 2 பேரையும் எப்படி நினைக்க கூடாதோ அப்படிலாம் நினைச்சிட்டேன்ல. எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, தெரியும்ல? அரவிந்த்க்கும் உனக்கும் உள்ள உறவு எவ்வளவு தூய்மையானது. ஆனா நான் அதை எப்படி கொச்சப்படுத்தி பேசிட்டேன்ல. இப்ப நினைச்சா எனக்கே என் மேல கோவமா வருது. எனக்கே என்ன பார்க்க பிடிக்கல. நான் ஒரு அசிங்கம். சே. ஐயோ அக்கா, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்க. அரவிந்த் மாம்ஸ் கரெக்டா தான் பண்ணாங்க. தன்னோட மனைவிக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அது அவருக்கும் பிடிக்காத மாதிரி நடந்துக்கணும், அதுதான் கரெக்ட். அப்படி பார்க்கும்போது அரவிந்த் மாம்ஸ் கரெக்டா தான் பண்ணியிருக்காங்க. அவரும் என்கிட்ட பேசாம இருந்தது கரெக்டு தான்.
உங்களுக்கு என்கிட்ட பேசுறது பிடிக்கல, அதனால தான் அவர் அப்படி இருந்தாங்க. அதுதான்க்கா கரெக்டு. உனக்கு என் மேல கோவமே வராதா? நான் இந்த அளவுக்கு நடந்திருக்கேன், உனக்கு என் மேல துளி கூட கோவம் வராதா? நான் உன்னை என்னென்னவோ பேசியிருக்கேன், அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியலையா? என்னால நீ சின்ன வயசுல இருந்து அரவிந்த் கூட பேசி பழகிருக்கேன். நான் இப்படி பேசுறதுனால, அவர் உன்கிட்ட பேசாம உன்னை அவாய்ட் பண்ணதுனால, அதை வச்சு உனக்கு என் மேல கோவம் எதுவும் வரலையா? ஐயோ அக்கா, நான் தான் சொல்றேன்ல, நீங்க யாரை நம்பி வந்திருக்கீங்க? அரவிந்த் மாம்ஸ் மட்டும் நம்பி வந்திருக்கீங்க. அப்ப அரவிந்த் மாம்ஸ் நடந்துக்கிட்டது கரெக்ட் தான். இப்ப அவருக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலனா நீங்களும் அவங்க கிட்ட பேசாம தானே இருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் பேசாம இருப்பேனான்னு கேள்வியை கேட்பீங்க? கண்டிப்பா கிடையாது. அவருக்கு பிடிக்கலனா உங்களுக்கும் பிடிக்கலன்னு தானே எடுத்துப்பீங்க. அப்படிதான் இப்ப அரவிந்த் மாம்சா பண்ணியிருக்காங்க. அதுதான் சரியும் கூட. ஏன் என்னையும் அரவிந்த் மாமாவும் எடுத்துக்கோங்க, நாங்களும் அப்படிதான் பண்ணுவோம். அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அவரும் கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. அதுக்காக நான் நேத்து வந்தவளுக்காக அவர் மாத்திக்கிட்டாருன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ சின்ன வயசுல இருந்து மாமா மாமான்னு அவர் கூட எப்படி எல்லாம் இருந்து விளையாடிட்டு இருப்ப, அதை நான் வந்து கெடுத்துட்டேன்ல. நான் என்னென்ன மாதிரி தான் தப்பா நினைச்சிட்டேன்ல. ஐயோ அக்கா, இப்ப எதுக்கு அதெல்லாம் விடுங்க. இப்பதான் நீங்க என்கிட்ட பேசிட்டீங்கல்ல, எனக்கு இது போதும். நான் மட்டும் இல்ல, உன்னோட அரவிந்த் மாம்சா உன்கிட்ட பேசுவாங்க. போ, நீ போய் உன் அரவிந்த் மாம்ஸ் கிட்ட பேசு போ. இனிமே யாரும் உன்னை உன் அரவிந்த் மாம்ஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். போ, போய் உன் மாமா கிட்ட நீ பேசு, போடி. கண்டிப்பாக்கா, எனக்கு இது போதும்க்கா. நீங்களும் அரவிந்த் மாமாவும் என்கிட்ட பேசணும், அவ்வளோதான். நம்மளாம் ஒரே குடும்பம் தானேக்கா. நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருந்தது எனக்கு கொஞ்சம் மனசு வலிச்சுது தெரியுமா? நீங்கள் என்ன திட்டினாலும் அடித்தாலும் நான் ஏற்றுக்குவேன். ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காதீங்கக்கா. இனிமே யார் எது சொன்னாலும் சரி, நான் புத்தி கட்டு தெரிய மாட்டேன். நான் இனிமேல் உங்ககிட்ட பேசாமல் இருக்க மாட்டேன். நீ என்னோட தங்கச்சிடி, நீ என்னோட ஓரவத்தி. நான் உங்ககிட்ட பேசணும், நீ என்கிட்ட பேசணும். நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் 2 பேரும் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே குடும்பம்டி. அப்போ நான் எருமை, இங்க சீரியஸான செக்மெண்ட் தானே போயிட்டு இருக்கு, நடுவுல என்ன ஜோக் பண்றியா? இல்லடி அக்கா, நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சின்னா அப்ப நான் யாருடி? நானும் உங்க குடும்பம் தானே. நீயும் எங்க குடும்பம் தான், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தான். யார் சொன்னா நீ வேற நாங்க வேறன்னு? அப்படியெல்லாம் இல்ல, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தான். அது போதும்க்கா, நானும் இந்த குடும்பத்தால தானே. கேட்டுக்கடி அக்கா, நானும் இந்த குடும்பம் தான். சரி நிம்மி, அவளை முறைச்சது போதும். நீ போய் உங்க அரவிந்த் மாம்ஸ் கிட்ட பேசு போ. கண்டிப்பாக்கா. அரவிந்த் மாம்ஸ், இனிமே நீங்க என்கிட்ட பேசுவீங்களா? கண்டிப்பாமா. ஆனா பேசுறதுக்கு முன்னாடி நீ என்னையும் மன்னிக்கணும். மன்னிச்சிரு நிம்மி, மன்னிப்பெல்லாம். ஐயோ மாம்ஸ், என்ன இன்னைக்கு எல்லாரும் ஆளாளுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன மன்னிப்பு கேட்கற நாளா என்ன? ஆமா, எல்லாரும் இன்னைக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கற நாள் தான். அதான் நானும் ரித்துவும் உன்கிட்ட மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கோம். நீ கண்டிப்பா எங்களை மன்னிச்சே ஆகணும். நீ மன்னிச்சிருவல்ல? ஐயோ மாம்ஸ், இன்னொரு வாட்டி நீங்க மன்னிச்சிட அது இதெல்லாம் சொல்லாதீங்க. சொல்லிட்டேன், இனிமே நீங்க என்கிட்ட பேசுங்க, அது போதும். அதான் ரித்து அக்கா சொல்லிட்டாங்கல்ல, நீங்க இனிமே என்கிட்ட பேசலான்னு. பேசுவீங்கல்ல? கண்டிப்பாமா. இனிமே நானும் ரித்துவும் எப்பவும் போல உங்ககிட்ட பேசுவோம். நாங்க இனிமே உங்ககிட்ட பேசாம இருக்க மாட்டோம். உன்னை ரொம்ப நோக்கடிச்சிட்டோம்ல ரித்துக்காக, நானும் உன் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல. என்னை மன்னிச்சிட்டு நிம்மி. எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு நினைச்சேன். ஆனா அண்ணா என்னை மன்னிச்சிட்டாரு. நீயும் என்ன மன்னிச்சிருவல்ல? ஐயோ மாம்ஸ், நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, அதெல்லாம் விடுங்க. இனிமே நம்ம அதை பத்தி எல்லாம் பேசவே வேணாம், நினைக்கவும் வேணாம். நம்ம இனிமே நல்லபடியா பேசுவோம்ல. நீங்களும் ரித்து அக்காவும் என்கிட்ட பேசணும், அவ்வளவுதான். நீங்க எப்ப போல என்கிட்ட பேசுவீங்கல்ல? கண்டிப்பாமா, நானும் ரித்துவும் எப்பவும் போல உங்ககிட்ட பேசுவோம். போதுமா? அது போதும் மாம்ஸ். ரித்து அக்கா, நீங்க மனசை மாறிட மாட்டீங்களே? இப்ப போல எப்பவுமே இருப்பீங்கல்ல, என்கிட்ட பேசுவீங்கல்ல? வீட்டுக்கு போயிட்டாலும் என்கிட்ட நல்லபடியா பேசுவீங்கல்ல? கவலையப்படாத நிம்மி, நாங்க இனிமே எப்போ போல உங்ககிட்ட நல்லபடியா பேசுவோம். அது மட்டும் இல்ல, நீ உன்னோட பர்த்டேக்கு என்ன கூப்பிடல, அதுக்காக உனக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் வச்சிருக்கேன். பனிஷ்மெண்டா? என்ன பனிஷ்மெண்ட்டுக்கா? பரவாயில்ல, நீங்க எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன். சொல்லுங்கக்கா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீ செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் நீ கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். கண்டிப்பாக்கா, நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் எது வந்தாலும் செய்வேன்க்கா. என்னவா? குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைய நீ தான் பாத்துக்கணும், முழுக்க முழுக்க நீ தான் பாத்துக்கணும். நான்லாம் குழந்தை பக்கமே வரமாட்டேன், பாத்துக்க. பால் கொடுக்கறதோட சரி, மற்றபடி குழந்தைய நீ தான் பார்த்து வளர்க்கணும். வளர்த்துருவியா? கண்டிப்பாக்கா, இதுக்கு பேர் பனிஷ்மெண்ட் இல்லக்கா, வரும். நான் கண்டிப்பா நம்ம குழந்தைய நல்லபடியா வளர்ப்பேன், நீங்க கவலையே படாதீங்க. ஆமாமா, என் பூனைக்குட்டி நம்ம குழந்தைய நல்லபடியா வளர்ப்பா. அப்படிதானே பூனைக்குட்டி? ஆமா மேம், அப்படிதான். சரி, அதெல்லாம் போட்டோம். மேம் சொல்லு பூனைக்குட்டி, என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்க போற, அப்படிதானே? ஆமாய்யா மேம், இதெல்லாம் உனக்கு அதை நான் சொல்றேன் நிம்மி. மாமா தான் இவ்வளவுக்கும் காரணம். நானும் அரவிந்த் இங்க வந்து நிக்கிறேன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே அருண் மாமா தான்.
கண்டிப்பா அருண் மாமா மட்டும் இல்லைனா நான் காலத்துக்கு உங்ககிட்ட பேசாமலே போயிருப்பேன். ஆனா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு எடுத்து காட்டினதே அருண் மாமா தான். உண்மையா சொல்றேன், இப்படி ஒரு குடும்பம் எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் டாக்டர் கிட்ட போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அன்னைக்கு நைட்டு நான் போய் படுத்தேன். சரியா தூக்கம் வரலையேன்னு ஏர்லி மார்னிங்லாம் எழுந்திருச்சு பால்கனியில் இருந்தேன். அப்பதான் அருண் மாமா வந்தாங்க. அப்போ ரித்து மாமா சொல்லுங்க மாமா. எழுந்திருக்கலாம் வேண்டாம், உட்கார். இல்ல மாமா சொல்லுங்க. இல்லம்மா, நானும் உட்கார தான் போறேன். உட்கார். உட்காருங்க மாமா. அப்புறம் என்ன ரித்துமா, இவ்வளோ ஏர்லி மார்னிங் எழுந்து வந்திருக்கீங்க? டைம் என்னன்னு பாத்தீங்களா? 4:30 சம்திங் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, அது வந்து புரியுது, தூக்கம் வரல அதானே? அப்படியே தூங்கினாலும் நிம்மதியான தூக்கம் இல்லை, கரெக்டா? மாமா மனசுல 1000 குழப்பங்கள் இருந்தா அப்படிதான் இது இருக்கும். தூக்கம் வராது. அப்படியே மீறி நம்ம தூங்கிட்டாலும் அந்த தூக்கம் நிம்மதியானதா இருக்காது. இப்போ உனக்கும் அப்படிதான், மனசுல எக்கச்சக்க குழப்பம் ஓடிட்டு இருக்கு. நான் சொல்றது சரிதானே? அது வந்து சரி. இப்போதைக்கு நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன் மனசுக்குள்ள வச்சுக்க. எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப நிதானமா சொல்லுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க மாமா. என்னாச்சு? ஏன் உன் முகம் மாறுது? மாம்சம் இவங்கள பேசிட்டு இருக்காங்க. சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம போலாம். இவ வந்ததுனாலதான் அவ முகம் சேஞ்ச் ஆயிருக்கோம். இது இப்படியும் விடக்கூடாது. ஹேய் பூனைக்குட்டி, சொல்லு மாம்ஸ். என்னடி இந்த டைம்ல இருந்து வந்திருக்கான்? ஆமா, வந்து ஏன் ஒன்றும் பேசாம திரும்பி போறேன்? இல்ல மாம்ஸ், நீங்களும் அக்காவும் பேசிட்டு இருக்கீங்க. நான் இடையில வந்தா டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அதான் நான் போறேன். நீங்க பேசுங்க மாம்ஸ். அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லடி. உனக்கும் தூக்கம் வரலன்னா இப்படி வந்து உட்காருவா. இல்ல மாம்ஸ், நீங்க பேசுங்க அக்கா கிட்ட. நான் போறேன். நான் வேணா உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டுமா? அதுவும் நல்லதா இருக்கும். சரி போ, போய் எனக்கு ஒரு இதுக்கும் காஃபி எடுத்துட்டா போ. ஐயோ, நான் கொடுத்தா அக்கா காஃபி குடிக்க மாட்டாங்களே. இப்போ எப்படி மாம்ஸ் கிட்ட சொல்லி சமாளிக்கிறது? மாம்ஸ், அக்கா காஃபிலாம் குடிக்க கூடாதுல்ல, நல்லது இல்லைல்ல உடம்புக்கு. அதனால உங்களுக்கு மட்டும் காஃபி எடுத்துட்டு வரேனே. ஆமாண்டி பூனைக்குட்டி, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, எனக்கு காஃபி எடுத்துட்டேன். ரீத்துக்கு பால் எடுத்துட்டு வா. இல்ல மாமா, எனக்கு எதுவும் வேணாம். சரி, அவளுக்கு எதுவும் வேண்டாமா, எனக்கு மட்டும் காஃபி கொண்டு வா. அப்பாடா, மாம்ஸ் எதுவும் நினைக்கல. சரிங்க மாம்ஸ். சரி போ. சொல்லு மாதிரி. அப்புறம் நம்ம இதை பத்தியே பேசிட்டு இருந்தோமே. அது வந்து ஏதோ ப்ராப்ளத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? சரி ஓகே விடு, அந்த ப்ராப்ளம் இருக்கட்டும், அதெல்லாம் போகட்டும். இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல மாமா. சரிம்மா, உடம்பு நல்லா பார்த்துக்கேன். அப்புறம் அடிக்கடி செக்கப்லாம் போக வேண்டியது இருக்கும். அரவிந்த் கேர்ஃபுல்லாக கூட்டிட்டு போக சொல்லு, ஓகேவா? அரவிந்த் முடியலன்னா எனக்கு சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன், ஓகேவா? இல்ல மாமா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல எங்களுக்கு என்ன சிரமம்? நீ எங்க வீட்டு பொண்ணுமா, அது மட்டும் இல்ல எங்க வீட்டு வாரிசை நீ சுமந்துட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நாங்க தான் உன்னை பாத்துக்கணும். உனக்கு எதுனா நீ என்னையும் அப்பாவையும் தாராளமா கூப்பிடலாம். அரவிந்த் மட்டும் தான் கூப்பிடணும்னு இல்ல, புரியுதா? அவளை அருண் மாமா கூட்டிட்டு வர போறாங்க. இல்லனா அவளை பஸ்ஸையோ ஆட்டோவையோ பிடிச்சு வர சொல்லுங்க. நீங்க போய் அவளை கூப்பிடணும்னு அவசியம் இல்லையே. ரித்துமா, சொல்லுங்க மாமா. என்னம்மா, என்னாச்சு? நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா என்ன? அப்படிலாம் இல்ல மாமா. சரிம்மா. ஏய் அருணே. வாங்கம்மா. என்னம்மா, உங்களுக்கு தூக்கம் வரலையா என்ன? டேய், என்னடா கேள்வி கேக்குற? மணி 5 ஆகுது, நாங்க எப்போ எந்திரிக்க டைம் தான். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இந்த டைம்ல எந்திரிக்கவே மாட்டீங்களே. என்ன அதிசயம், வந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? சும்மாமா, எனக்கும் தூக்கம் வரல, ரித்துக்கும் தூக்கம் வரலையாமா. அதான் உடம்பு எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருந்தம்மா. விசாரிச்ச மட்டும் போதாது அருணே, கொஞ்சம் அவளுக்கு அட்வைஸும் கொடு. அவ சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா, எங்க பேச்சு யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறா. இப்போதைக்கு அவளுக்கு உன் மேலதான் கொஞ்சம் பயம் இருக்கு, அதனால கொஞ்சம் மிரட்டி வையா. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இனிமே ரித்து கரெக்டா இருப்பா. கரெக்டா இருந்தா சரிதான் யாருன்னு. சரி நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நான் வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். உனக்கு எதனா காஃபி எதனா எடுத்துட்டுமாயா? ரித்துமா, உனக்கு பால் கலக்கி எடுத்துட்டுமா? உங்களுக்கு முன்னாடி நிம்மி கேட்டுட்டு போயிட்டா. அவன் நிம்மி காஃபி போட்டுட்டு இருக்கான், நீங்க போய் ரித்துக்கு பால் கொண்டு வாங்க, போங்க. சரி யாருன்னு, நீங்க பேசுங்க, நான் வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் போயிட்டு ரித்துக்கு பால் எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா, போங்க. என்ன ரித்துமா, அம்மா எடுத்துட்டு வர பாலை கண்டிப்பா குடிப்பல? மாமா இல்லம்மா, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இப்ப எதனா உனக்கு குடிக்கணும்னு தோணும்ல, அதான் அம்மா கிட்ட பால் எடுத்துட்டு சொன்னேன். அவங்க எடுத்துட்டு வந்தா கண்டிப்பா நீ குடிப்பல, அதான் கேட்டு குடிப்பலம்மா? குடிப்பேன் மாமா. தெரியும், அம்மா எடுத்துட்டு வர பாலை நீ கண்டிப்பா குடிப்பேன்னு எனக்கு தெரியும் ரித்து. ரித்துமா, அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கியோ? சரி நீ பேசு, நான் அப்புறமா வரேன். டேய் இருடா, எங்க போறேன்? இல்லண்ணா, பெட்ல பார்த்தேன் இவ்வளவு ஆளை காணும், அதான் எங்கன்னு வெளியில தேடிட்டு வந்தேன். பார்த்தா இங்கதான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கா. சரிங்கண்ணா, நீங்க பேசுங்க, நான் போறேன். வந்துட்டுடா, உட்காருடா. இல்லண்ணா, எது நீங்க இம்பார்ட்டண்டா பேசிட்டு இருக்கீங்க, நான் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் போறேண்ணா, நீங்க பேசுங்க. சரிடா, நீ கிளம்பு. சரி ரித்துமா, நீ பேசிட்டு உள்ள வாண்ணா. சரி அரவிந்த். என்ன ரித்துமா, மனசுக்குள்ள இப்போ உனக்கு 1000 கேள்விகள் ஓடிட்டு இருக்குமே, சரிதானே? அது வந்து மாமா. இப்ப என்ன நேரம்? மணி 4ல இருந்து 5. இந்த நேரத்துல நம்ம 2 பேருக்கு இங்க என்ன வேலை? ஆனா நம்ம 2 பேரும் இங்க தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். முதல்ல என் பொண்டாட்டி வந்து பார்த்துட்டு, ஐயோ என் மாம்சம்
ரித்து அக்காவும் பேசிட்டு இருக்காங்களே, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு திரும்பி போக இருந்தவள நான் கூப்பிட்டு வழிகட்டாயம் பண்ணேன். உட்காருமா பேசலான்னு. ஆனா அவ அப்பவும் இருக்கல. ஏன்னா நம்ம மாம்சம் ரித்து அக்காவும் பேசிட்டு இருக்காங்க, நம்ம இருந்தா டிஸ்டர்பன்ஸ் ஆகும், நம்ம இருக்கக்கூடாதுன்னு டீசெண்டா நான் காஃபி எடுத்துட்டு வர மாம்சன் கிளம்பிட்டான். அப்பவும் நான் சொன்னேன், எனக்கு ஒரு ரித்துக்கும் காஃபி கொண்டு வான்னு. ஆனா அவ கையால போட்ட எதுவும் நீ குடிக்க மாட்டேன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அது எனக்கும் தெரியும். அது வந்து இரு ரித்துமா, நான் பேசிடுறேன். அப்புறம் உன் சைடு இருந்து நீ என்னென்ன சொல்லணுமோ சொல்லு. இந்த மாமா பொறுமையா கேட்பேன். நீ அவ கையால போட்டதை குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேன்னு அவளே அவாய்ட் பண்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டான். அவன் மேல தப்பு இருக்க மாதிரியே காமிச்சுக்கிட்டு அவ கிளம்பிட்டான். சரி, அது போகட்டும். அடுத்து அம்மா வந்தாங்க. வந்தவங்க என்ன இவங்க 2 பேரும் இந்த நேரத்துல இங்க இருக்காங்களேன்னு சந்தேக கண்ணோட பார்க்கல. யாருன்னு, ஏயா இந்த நேரத்துல இங்க? அது சரி, ரித்து ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறா, அவளை கொஞ்சம் மிரட்டி வை அப்படின்னு அம்மா எனக்கு சொல்லிட்டு போறாங்க. அவங்களும் ஒரு வார்த்தை கூட உங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கல. ஏன்னா அவங்க பார்வையில தப்பு இல்லை. எல்லாம் போகட்டும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் புருஷன் வந்தான், அதான் என் தம்பி வந்தான். வந்தவன் ஒரு வார்த்தை கூட என்னன்னா இந்த நேரத்துல என் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவன் கேட்கவும் மாட்டான். ஏன்னா அவன் மனசுக்குள்ளேயும் எதுவும் கிடையாது. நம்ம அண்ணாவும் என் பொண்டாட்டியும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க நல்லதா தான் பேசிட்டு இருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் பொண்டாட்டி மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்கான், அவங்க அண்ணன் மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்கான். அப்போ அவன் பார்வையில தப்பு இல்லை. ஆனா நீ, என் பொண்டாட்டியும் என் தம்பியும் எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்க அந்த பால்கனில தான் நின்று, ரொம்ப பெரிய டைம் கூட ஆகல, 9ல இருந்து 9:30 தான் இருக்கும். அந்த டைம்ல தான் நின்று பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதை பார்த்து நீ என் பொண்டாட்டி மேலேயும் தப்பா சந்தேகப்பட்டு, சரி என் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். உன் அரவிந்த் நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த. உன் அரவிந்த் எப்படின்னு உனக்கு தெரியாது, அவன் மேலேயும் சந்தேகப்பட்டுட்டியம்மா. அது வந்து மாமா இன்னும் நான் பேசி முடிக்கலாமா? பேசிடுறேன். அப்புறம் உனக்கான டைம் தரேன், நீ தாராளமா பேசலாம். நீ பாரு ரித்துமா, யாரோ சில பேச்சை கேட்டு தான் இப்படி நடந்துக்கிறேன்னு நல்லாவே தெரியுது. அப்படி யார் பேச்சையும் கேட்டுட்டு உன் சொந்த புத்தியை கைவிட்டுறாத. உன் சொந்த புத்தியால யோசி, நம்ம பண்றது சரியா தவறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படி யோசிச்சு நீ பண்றது சரின்னு பட்டுதுன்னா அது படியே போ, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அது தவறுன்னு பட்டுதுன்னா கொஞ்சம் நிதானமா நின்று திரும்பி பாரு, நம்ம என்னென்னலாம் பண்ணோன்னு நின்று திரும்பி யோசிச்சு பாரு. சரி, அதுக்கும் உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ உன்னோட கஷ்டம் என்ன? நிம்மி உங்ககிட்ட பேசக்கூடாது, அதை விட மெயினா நிம்மி உன் முகத்துல முழிக்கவே கூடாது, நீ நிம்மியை பார்க்கவே கூடாது, அப்படிதானே? பாரு மரித்து, நீ இந்த மாதிரி டைம்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், எதை பத்தியும் யோசிக்க கூடாது. உனக்கு நிம்மியை பிடிக்கல இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமே நிம்மி இந்த வீட்டுல இருக்க மாட்டா, போதுமா? மாமா ஆமாம்மா, உனக்கு பிடிக்கல, நீ இந்த மாதிரி டைம்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். மனசை கவலை நிலைக்கு கொண்டு வரக்கூடாது. உன் மனசு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த அளவுக்கு உன் குழந்தை சந்தோஷமா வெளியே வருவாங்க. ஆமாம்மா, நம்ம வீட்டு வாரிசு சந்தோஷமா வெளியே வரணும். அதுக்கு நாங்க என்ன வேணாலும் பண்ண ரெடி. உனக்கு என்ன, நிம்மியை பார்க்கக்கூடாது, நிம்மி உங்ககிட்ட பேசக்கூடாது, நீயும் நிம்மிக்கிட்ட பேசக்கூடாது, அவ்வளவுதானே? கவலையை விடு, நீ நிம்மதியா இரு. எங்களுக்கு 2ல இருந்து 3 நாள் டைம் கொடு, நானும் நிம்மியும் இந்த வீட்டை விட்டு போறோம், போதுமா? ஐயோ மாமா சொல்லுமா, இப்போ உன்னோட டவுன் தான், பேசலாம். என்ன பேசணும்னு நினைக்கிறியோ பேசு. மாமா அது வந்து எனக்கு நிம்மி மேலதான் கோவம், உங்க மேலலாம் எதுவும் இல்லை மாமா. நிம்மிதான் யாரு, நானா யாரு? நானும் அவளும் ஒண்ணுதாம்மா. அவ என் பொண்டாட்டி, என்னை நம்பி மட்டுமே வந்திருக்கா. என்னை நம்பி வந்தவளை வீட்டை விட்டு வெளியில போடின்னு நான் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அது சரியா வருமா? எனக்கு தெரியலம்மா, நிம்மி உனக்கு என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா சொல்றேன், என் பொண்டாட்டி எதுவும் பண்ணியிருக்க மாட்டா. என் பொண்டாட்டியோட குணம் எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்டாட்டி யாருக்கும் தீங்கு நினைக்கிறவளே கிடையாது. அவங்க அவளுக்கு தப்பாவே எதனா நினைச்சிருந்தாலும் அவங்களுக்கு அவ நல்லது மட்டும்தான் நினைப்பா. அப்படி இருக்கும்போது அவ கண்டிப்பா உனக்கு எந்த கெடுதலும் பண்ணியிருக்க மாட்டா. நீயாதான் உன் மனசுக்குள்ள தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. ஒண்ணு அவளை சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, இல்ல நீ இப்படியே தான் இருப்பேன்னா நானும் நிம்மியும் 2-3 நாள்ல கிளம்பிடும். நீ சந்தோஷமா இரு. இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு உன் சந்தோஷத்தை நீ கெடுத்துக்காத. உன் சந்தோஷத்தையும் கெடுத்துக்காத, அரவிந்த் சந்தோஷத்தையும் கெடுத்துக்காத. புரியுதாம்மா? மாமா நான் ஒரு நல்ல அண்ணனாவும் நல்ல புருஷனாவும் நடந்துக்கணும்னு நினைக்கிறேம்மா. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நான் இன்னும் இப்படி ஒரு முடிவு எடுத்தேங்கிறது என் பொண்டாட்டிக்கு தெரியாது. நான் போய் சொன்னா ஏன் எதுக்குன்னு மறுபேச்சு கேட்காம என் பின்னாடி கிளம்பி வந்துகிட்டே இருப்பா. என்னை எந்த வார்த்தையும் கேட்க மாட்டான். என் தம்பிக்காக நான் கட்டினவளை கைவிட முடியாது. அதுக்காக என் பொண்டாட்டிக்காக என் தம்பி மேல கோவமும் பட முடியாது. என் தம்பியும் சந்தோஷமா இருக்கணும், என் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும். என் பொண்டாட்டிய நான் என்னைக்குமே மனசு வருத்தப்பட விடவே மாட்டேன். அவ இவ்வளவு நாள் வருத்தத்துல இருந்ததே என்னால தாங்கிக்க முடியல. உனக்கு யாரோ சொல்லி கொடுக்குறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீ சொல்லி கொடுக்குறவங்கள முதல்ல கண்காணிக்க பாருமா. அவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க சொல்றது சரியானு ஆராய்ச்சி பண்ண. சரி இருக்குமா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஒரு மாமாவா என் கடமையை நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
இதுக்கப்புறம் முடிவு உன் கையில. நீ என்ன சொன்னாலும் இந்த மாமா கண்டிப்பா கட்டுப்படுவேன். நானும் என் பொண்டாட்டியும் இன்னும் 2 நாள்ல கிளம்பிடுவோம். நீ சந்தோஷமா இரு. எங்க வீட்டு வாரிசு சந்தோஷமா வெளியில வரும். புரியுதா? இந்த 2 நாள் டைம் கேட்டது கூட கொஞ்சம் வீடெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குமா, அதுக்காக தான். இல்லைனா விடிஞ்சதுமே நான் என் பொண்டாட்டி கூப்பிட்டு கிளம்பிடுவேன். அதனால தான் 2 நாள் டைம் கேட்டிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுமா. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஹேய், எதுக்கு பாடுற? இல்ல மாமா, இந்த வீடு நீங்க வாங்கினதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட சொந்த உழைப்புல வாங்கினதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடும் நிம்மி பேர்ல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னோட சந்தோஷத்துக்காகவும் அரவிந்தோட சந்தோஷத்துக்காகவும் நீங்க நிம்மியை கூட்டிட்டு வெளியில போறேன்னு சொன்னீங்க பாருங்க. நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப முட்டாள் நான் தான். பெரிய தப்பு நான் தான் பண்ணியிருக்கேன் மாமா. அது மட்டும் இல்ல மாமா, அன்னைக்கு அரவிந்தையும் நிம்மியும் சேர்த்து வச்சு நான் தப்பா நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீங்க சொன்னது உண்மைதான். நீங்களும் நானும் இந்த டைம்ல இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா நிம்மியும் அத்தையும் அரவிந்தும் யாருமே ஒரு தப்பான பார்வை கூட பார்க்கல. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தான் பார்த்தாங்களே தவிர ஏன் அவங்க 2 பேரும் இந்த நேரத்துல இங்க தனியா பேசுறாங்கன்னு அவங்க மனசுக்குள்ள எந்த எண்ணமும் இல்லை. ஏன்னா அவங்க மனசுல சுத்தமா இருக்கு. நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் மாமா. என் மனசுல சுத்தம் இல்லை. அதனாலதான் இதெல்லாம் நானா பண்ணல மாமா. எனக்கு சிலர் சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால என் புத்தி கொஞ்சம் மங்கிடுச்சு மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. ரீத்துமா, நம்ம கேப்பார் வச்சு கேட்டு வாழ்ந்துடக்கூடாது. நமக்குன்னு எதுக்கு கடவுள் சொந்தமா மூளை வச்சு அனுப்பியிருக்கான்? நம்ம கொஞ்சமாவது யோசிக்கணும் தானே. அதுபடி செயல்படு. யோசிச்சு அதுபடி செயல்படு. சரி, இது வரைக்கும் போனது போகட்டும். இனிமே நீ என்ன முடிவு எடுக்கிறே எடு. அதை நான் முன்னாடி சொல்லிட்டேன்ல, நீ எந்த முடிவு எடுத்தாலும் இந்த மாமா அதுக்கு கட்டுப்படுவேன். ஓகேவா? இதுக்கு இனிமே அழாது. இல்ல மாமா, நீங்களும் நிம்மியும் வீட்டை விட்டுலாம் போகாதீங்க மாமா. அந்த குற்ற உணர்ச்சியில நான் செத்துருவேன் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் என் தப்பை உணர்ந்துட்டேன். நான் உண்மையாவே என் தப்பை உணர்ந்துட்டேன். எனக்கு இந்த குடும்பம்னா என்னன்னு எனக்கு இப்பதான் மாமா புரியுது. சத்தியமா சொல்றேன், நான் இவ்வளவு நாள் பண்ணது பெரிய தப்பு மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. உன் முடிவை நீ இவ்வளவு சீக்கிரம் சொல்ல வேணாமா. நீ தானமா யோசி. ஏன்னா இப்ப நீ எடுத்த முடிவு நாளைக்கு மறுபடியும் யாராவது சொல்லும் போது மறுபடியும் உன் முடிவு மாறலாம். அதனால நீ நிதானமா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. சரியா? இல்ல மாமா, இனிமே யார் எது சொன்னாலும் நான் சத்தியமா கேட்க மாட்டேன் மாமா. இதுதான் என் முடிவு. நீங்களும் நிம்மியும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது மாமா. இது உங்க வீடு மாமா. நீங்க இங்கதான் இருக்கணும். நீங்களும் நிம்மியும் இங்கதான் இருக்கணும். என்னோட குழந்தைய நீங்க தான் முதல்ல தூக்கணும். அதுக்கு நீங்க கண்டிப்பா இங்க இருக்கணும் மாமா. அது மட்டும் இல்ல மாமா, ஒரு குடும்பம்னா என்னன்னு இப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. அன்னைக்கு உங்களால நிம்மியை காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வர முடியலன்னு நீங்க அரவிந்த் கிட்ட சொன்னீங்க. ஆனா நான் அரவிந்த் கிட்ட சண்டை போட்டேன். நீங்க ஏன் அவளை போய் கூட்டிட்டு வரணும், அவளா வரட்டும் அப்படின்னு நான் சண்டை போட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன நீங்களும் மாமாவும் தான் பாத்துக்கணும்னு அவ்வளவு அக்கறையா பேசுறீங்க. அரவிந்த் மட்டுமே நீ நம்பி இருக்க வேணாமா? உனக்கு எதனா ஒண்ணுனா என்னையும் கேளு அப்பாவையும் கேளுன்னு நீங்க சொன்னீங்க பாருங்க. அந்த வார்த்தை உண்மையானது மாமா. நான் தான் எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நான் இந்த குடும்பத்தை சரியா புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிட்டேன். இனிமே நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன் மாமா. நான் உண்மையா தான் மாமா சொல்றேன். என்ன நம்புங்க மாமா. சரி ரித்துமா, அழாத. முதல்ல கண்ணத்தோட. இங்க பாரு, இந்த மாதிரி டைம்ல நீ அழக்கூடாது. சொன்னா கேளுமா, கண்ணத்தோட. சரிங்க மாமா. மாமா, நான் நிம்மி கிட்ட பேசணும். நான் பேசட்டுமா? தாராளமா நிமிக்கிட்டு பேசலாமா. ஆனா இப்போ இல்ல. இன்னும் ஒரு நாள் நல்லா டைம் எடுத்துக்க. நல்லா யோசி. நீ எடுத்த முடிவு சரிதானு நல்லா யோசி. யோசிச்சுட்டு உன் முடிவு சரின்னு உனக்கு பட்டுச்சுன்னா மட்டும் நீ நிமிக்கிட்ட பேசு. நாளைக்கு ஒரு நாள் முழுக்க நீ டைம் எடுத்துக்க. நாளைக்கு நிமிக்கு பர்த்டே. அப்போ நீ வந்து பேசு. கண்டிப்பா அவ சந்தோஷப்படுவா. அவளுக்கு நான் எந்த பரிசு கொடுத்தாலும் அவ சந்தோஷப்பட மாட்டான். ஆனா அவ அக்கா நீ உன்னை கூட்டி போய் அவ முன்னாடி நிக்க வச்சு நீ மட்டும் அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டேன்னு வச்சுக்கேன், அவ அவ்வளவு சந்தோஷப்படுவா. அவளோட சந்தோஷமே இந்த குடும்பம் தான். அதை நீ புரிஞ்சுக்கமா. கண்டிப்பா மாமா, நான் என் முடிவுல தெளிவா இருக்கேன். இனிமே நான் என் குடும்பத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் மாமா. நிம்மி ஏன் தங்கச்சி, அவகிட்ட நான் பேசாம வேற யார் பேசுவா? நான் அவகிட்ட பேசுவேன் மாமா. நாளைக்கு ஒரு நாள் நான் டைம் எடுத்துக்கிறது யோசிக்கிறதுக்காக இல்ல. என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும். அதை அவ பிறந்த நாள் அதுமாவே அவ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும். அதுக்காக நான் ஒரு நாள் காத்திருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை மாமா. எவ்வளோ நாள் அவ என்கிட்ட பேசணும்னு தவிச்சிருப்பாள். நான் ஒரு நாள் அவகிட்ட பேசாம தவிக்கிறேன் மாமா. இதுதான் எனக்கு கிடைச்ச தண்டனை. பரவாயில்லம்மா, இப்போ உனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போய் பாடு, நிம்மதியான தூக்கம் வரும். போமா, நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணு. நாளைக்கு நிம்மியை பார்த்து பேசு. கண்டிப்பா மாமா. சரி, அழுதுட்டே இருக்காதம்மா. உடம்புக்கு நல்லது இல்லை, குழந்தைக்கும் பாதிப்பாகும். பார்த்துக்க. இனிமே அழாது, சந்தோஷமா இரு. போய் நிம்மதியா தூங்கு. போமா. இதுதான் நடந்தது நிம்மி. அருண் மாமா மட்டும் அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசலனா நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டேன் நிம்மி. என்ன என் புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொன்னதே அருண் மாமா தான். அருண் மாமா மட்டும் சொல்லலைன்னா நான் இன்னி வரைக்கும் திருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிடு நிம்மி. மறுபடியும் கேட்குறேன், என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ்மா.
அக்கா என்னக்கா மறுபடியும் மன்னிப்பா அது இதுன்னு கேட்டுக்கிட்டு அதான் எல்லாம் மறந்தாச்சுன்னா விடுங்க. இனிமே நம்ம அதை பத்தி பேச வேணாம். நம்ம இனிமே அதை பத்தி நினைக்க வேண்டாம். நம்ம எப்பவும் போல இருப்போம். சரிங்க மாமா, நம்ம போலாம். அவங்க பேசட்டும். ம் ஆமாம்மா பொண்டாட்டி, கண்டிப்பா அவங்க பேசட்டும், நம்ம போவோம். அரவிந்த் வாங்க, நம்மளும் போவோம். அருண் மாமாவும் நிம்மியும் பேசட்டும். ஓய், என்னடி பொண்ணுக்குட்டி இப்படி பார்த்துட்டே இருந்தா எப்படி? ஏதோ பேச வரேன்னு தெரியுது, பேசுடி. என் மாமன் அன்புக்கு கோயில் கொண்ட தெய்வம் கூட இல்லை. ஓய், என்னடி என்னடி பொண்ணுக்குட்டி, சந்தோஷமா இருக்கியா? ஐயோ மாம், என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தெரியுமா? உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுலேயும் இந்த மாதிரி ஒருத்தன் எனக்கு புருஷனை வரத்துக்கு நான் ரொம்ப 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 கொடுத்து வச்சுவேன் தெரியுமா? இந்த வார்த்தையை நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் தகும் தெரியுமா? ஓய் பொண்ணுக்குட்டி, இப்ப எதுக்கடி கண் கலங்குறான்? இங்க பாரு, நீ சந்தோஷமா இருக்கணும் தான் இவ்வளவும் பண்ணது, இப்ப கண் கலங்குறீடி, ஏண்டி? இல்லை மேம், இது நான் வருத்தத்துலேயும் வேதனையிலும் வர கண்ணீர் இல்லை, சந்தோஷத்தில் வர கண்ணீர். உண்மையாக சொல்லணும்னா இதுதான் ஆனந்த கண்ணீர். பொண்ணுக்குட்டி, எதுக்காகவும் என் பொண்டாட்டி அழக்கூடாது, சந்தோஷத்துக்காக கூட அழக்கூடாது. என் பொண்டாட்டி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாமா இருக்கேன். இந்த மாமா உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், புரியுதா? ம் கண்டிப்பாக மேம். ஏன் மேம், நீ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு ஒரு ஒரு வாட்டியும் புரிய வச்சுக்கிட்டே இருக்க. நான் உன்னை காதலிக்கிறத விட நீ என்னை ரொம்ப 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 அதிகமாக காதலிச்சிட்டு இருக்கேன். என்ன? ஏய், நீ என்னோட உயிரடி, என் உயிரை நான் தான் காதலிக்கணும், அளவுக்கு அதிகமாக காதலிக்கணும். கடல் எவ்வளோ அளவுன்னு யாராலையும் சொல்ல முடியாது, வானம் எந்த அளவுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது மாதிரி தான் என்னோட காதலும், நான் உன் மேலே வச்சிருக்க காதலும் அப்படிதான்டி. அதுக்கு ஒரு அளவே இல்லை தெரியுமா? உண்மைதான் மேம், காதலுக்கு ஒரு அளவே இல்லை, எனக்கு தெரியுது. நீ மேலே காதலை கொட்டி கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க. அங்க மட்டும் என்னடி, நீயும் தான் அடி பொண்ணுக்குட்டி, நீயும் என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. இல்லை மேம், நீ என்னை விட நீ தான் அதிகமாக காதலிக்கிற எனக்கு தெரியும். ஆமாண்டி, என் பொண்டாட்டி ஆச்சுடி நீனு. என் பொண்டாட்டிய நான் அளவுக்கு அதிகமாக காதலிப்பேன். நீ எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்ட? அடிய பொண்ணுக்குட்டி, நீ என்ன நினைச்சிட்டு இருந்த மாமாவா? என்ன அப்பப்போ வந்து கட்டி பிடிச்சிக்கிறான், அப்பப்போ வந்து முத்தம் கொடுத்துக்கிறான், அந்த டைமுக்கு மட்டும் கூப்பிட்டுக்கிறானே அப்படின்னு நினைச்சிட்டியா என்ன? ஏய், என் பொண்டாட்டி எந்த நேரத்துல எப்படி இருக்கான்னு நான் தாண்டி பார்க்கணும். என் பொண்டாட்டி மனசு இப்ப சந்தோஷத்துல இருக்கான், துக்கத்துல இருக்கான்னு நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்டி. அப்படிதான் என் பொண்டாட்டி நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். உன் முகம் சின்னதா மாறினாலே என் மனசு தாங்காது. அப்படி இருக்கும்போது 2-3 நாளா உன் மனசு வேதனையில இருந்தது. நான் எப்படி அதை தெரிஞ்சுக்காம இருப்பேன்? நீ எதுக்காக வேதனை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். பார்த்தா எவ்வளோ விஷயங்கள் வந்தது. அதுக்கப்புறம் தான் என் பொண்டாட்டி இனிமே வேதனையே படக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்தேன். அதனால தான் ரீத்துக்கிட்ட போய் பேசணும். ஏன் மேம், என்ன உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்ல? எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா என் மனசு வேதனையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேதனைக்கு தீர்வோடு வந்து நின்ன பாரு. லவ் யூ, லவ் யூ ஸோ மச் யா மேம். அடியே பொண்ணுக்குட்டி, நான் தான் மறுபடியும் சொல்றேன்ல, நீ என்னோட உயிரடி, என் செல்ல பொண்டாடி நீனு. என் செல்ல பொண்ணுக்குட்டி எதுக்காகவும் கண் கலங்க கூடாது. இந்த மாமா இருக்கிற வரைக்கும் இந்த என் செல்ல பொண்ணுக்குட்டி எதுக்காகவும் கலங்கவே கூடாது, மனசு வருத்தமும் படக்கூடாது. நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. அதுக்கு இல்லையா மேம்? தெரியும், நான் மனசு வருத்தப்பட்டுற கூடாதுன்னு எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லல பாரு. அப்ப நீ என்ன இந்த அளவுக்கு விரும்பி இருக்கடி? அடி பொண்ணுக்குட்டி, நீ என்னை பத்தி இவ்வளவு யோசிக்கும் போது நான் உன்னை பத்தி இது கூட யோசிக்கலன்னா எப்படி? இங்க பாரு, நம்ம 2 பேரும் ஒருத்தர் பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால என்னைக்கும் யாருக்காகவும் 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கவே மாட்டோம். என் சின்ன பொண்டாட்டியா நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. என் தங்கண்டி நீனு. நான் இல்லையா மேம், நான் உன்னை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னோட உயிர், என்னோட சொத்து, யாருக்காகவும் நான் உன்னை விட்டே கொடுக்க மாட்டேன். என்னை விட்டுட்டு நீ போகக்கூடாது, புரியுதா மேம்? தெரியும்டி, நான் உன் சொத்துனா நீ என்னோட சொத்துடி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? அதெல்லாம் விட்டுட்டு போகவே மாட்டேன். என் பொண்டாட்டி கூட அட்டை போல ஒட்டிக்கிட்டு இருப்பேன். உனக்கு ஒன்று தெரியுமாடி? என்னையா மேம்? என்னை எங்க அம்மா அப்பா அருணை கூப்பிடும்போது வராத சந்தோஷம், ஹியர் அரவிந்த் அண்ணனை கூப்பிடும்போது கூட வராத சந்தோஷம், நீ என்ன ஹியோ மாம்ஸ் கூப்பிட்டு பாரு, அப்போ வரும் பாருடி ஒரு சந்தோஷம். என்னமோ ஒரு தடவையும் நான் புதுசா பிறந்த மாதிரியே இருக்கும்டி. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்டி. அந்த வார்த்தையை நான் கேட்காம எனக்கு அன்னைக்கு நாள் தூக்கமே வராது தெரியுமா? உன்னை என் மனசு தேடிக்கிட்டே இருக்கும்டி. அந்த வார்த்தை நீ கூப்பிட மாட்டியான்னு என் காது தவிச்சிட்டு இருக்கும் தெரியுமா? எங்க இருந்தாவது என்ன மாம்சன் கூப்பிடுவாள் இப்ப அப்படின்னு என் மனசை நினைக்கும். நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ என்ன கூப்பிடுவேடி. மேம்
என்கிட்ட இருக்க சின்ன சின்ன விஷயத்த கூட நீ எந்த அளவுக்கு ரசிக்கிறல்ல. உன்னை உனக்கு நான் என்னையா தரப்போறேன் எனக்கு தெரியல. உனக்கு நான் என்ன தரப்போறேன்னு. அடி பொண்டாட்டி, எனக்கு நீ என்ன தரணும் தெரியுமா? நான் கேட்பேன், ஆனா கோச்சிக்க கூடாது. ஐயோ மாம்ஸ், நீ எது வேணாலும் கேளியா. என்னால் அது முடியலனாலும் கஷ்டப்பட்டு போராடியாவது நான் அதை உனக்கு கொடுப்பேயா. கண்டிப்பாடி, உன்னை தவிர எனக்கு அதை வேற யாராலையும் கொடுக்க முடியாது. நீ மட்டும் தாண்டி தர முடியும். நீ கண்டிப்பா கொடுப்ப. ஆனா அதுக்கு இது டைம் இல்லதான் எனக்கு தெரியும். இருந்தாலும் என் பூனைக்குட்டி கேட்டாலேன்னு சொல்றேன். சரியா? என்ன அப்பா வாங்கணும் ஆகுறியா? டேய் பூனைக்குட்டி, என்னடி கேட்க சொல்லிட்டு தலையை குனிச்சுக்கிட்டா எப்படி? அதான் கேட்டுட்டேன்ல, எப்படி செய்வியா? ஐயோ போயா மாம்ஸ், மூஞ்சி பாரு. இப்பதான் என் பூனைக்குட்டி இப்பதான் பாம்புக்கு வந்திருக்கா. ஆடி என்ன பாருடி. டேய் பாருடி பூனைக்குட்டி. சொல்லியா மாம்ஸ்? நான் என்னடி சொல்றதுக்கு இருக்கு, எனக்கு அதுதான் ஆசை. சரியாடி? கண்டிப்பா. படிப்பு முடியட்டும், முடிஞ்ச உடனே. சரியா? ஆமாண்டி, படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ஆனாலும் கொஞ்சம் சீக்கிரமா ரொம்ப ஆசையா இருக்கு. ஐயோ மாம்ஸ், நீ ஆசைப்பட்டது சீக்கிரத்தில் நடக்கும். நீ கண்டிப்பா ப்ரொமோஷன் வாங்கிடுவ. போதுமா? ப்ரொமோஷன் கிடைச்சா சந்தோஷம் தான். சீக்கிரம் படிப்பு முடிங்க. படிப்பு முடிச்சதும் ப்ரொமோஷனுக்கான வேலைகளெல்லாம் பார்க்கணும்ல. சீக்கிரம் முடிங்க. கண்டிப்பா உனக்கு ப்ரொமோஷன் உண்டியா, நீ கவலையப்படாத. ஓய் என்னடி? லவ் யூ டூடி பொண்டாட்டி. நம்ம வீட்டுக்கு போனதும் நான் உனக்கு சுத்தி போடணுயா மாம்ஸ். எனக்கு எதுக்கு? ஐயோ மாம்ஸ், உன் மேல நிறைய கண்ணு பட்டுருச்சு. என் புருஷன் எவ்வளவு தங்கமானவனு நானே நிறைய கண்ணு வச்சுட்டேன். அதனால தான் வீட்டுக்கு போன உடனே என் குழந்தைக்கு முதல்ல சுத்தி போடணும். சரியா? வீட்டுக்கு வந்துரு, நான் சீக்கிரம் உனக்கு சுத்தி போட்டுறேன். சரி சரி. அதுக்கு முன்னாடி சொல்லியா மாம்ஸ், என்ன வேணும்? அந்த துருதுருன்னு பேசுதுல, அந்த முதல்ல பிடிச்சு கடிச்சிட்டா. டேய் மாம்ஸ், மூஞ்ச பாரு. போடா புருஷா. என்னடி முதல்ல கடிக்கிறேன்னு சொன்னதுக்கே மாட்டேங்கிற? நீ என்னென்னமோ தருவேன்னு ரொம்ப ஆசையா இருக்க. அதெல்லாம் உண்டுதான். நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஓகேவா? ஓ அப்படி. ஓகே ஓகே, டபுள் ஓகேடி பொண்ணுக்குட்டி. லவ் யூ புருஷா. லவ் யூ டூடி பொண்ணுக்குட்டி. இனிமே சந்தோஷமா இருக்கு பொண்ணுக்குட்டி. மாமா இருக்கேன், எதுக்காகவும் கண் கலங்கவே கூடாது. புரியுதா? கண்டிப்பா யா மாம்ஸ். மறக்குமா மாம எண்ணம் மயக்குதே பஞ்சவர்ணோ மடியிலே ஊஞ்சல் போடுமா உறவோடு பிறந்தது பிறந்தது உசுரோடு கலந்தது கலந்தது மாமா மாமா நீதானே அடி சிரிக்கி நீதான் என் மனசுக்குள்ள இடக்கிருக்கி நான் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே பெண்ணே நீ பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழந்தேன் ஆரோடு தேன் கொண்டு வாய்க்கறந்தேன் அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா